வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வேல்யூமில் லெசன் நம்பர் 13, அதாவது ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் ஒரு நேமிங் ரியாக்ஷன், சான் மேயர் ரியாக்ஷன். சான் மேயர் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது பென்சின் டைசோனியம் குளோரைடை ஒரு ஹாலோ பென்சினாக மாற்றக்கூடியது, அதாவது அரைல் ஹாலைடாக மாற்றக்கூடியது. பென்சின் டைசோனியம் குளோரைடு அப்படிங்கிறது CCH5N2Cl. அதை ஹைட்ரஜன் குளோரைடு அண்ட் குப்ரஸ் குளோரைடு இதை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த HCl இருக்கக்கூடிய Cl அந்த ஃபினைல் குரூப்போடு சேர்ந்துடும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது குளோரோபென்சின் அண்ட் நைட்ரஜன் கேஸ். இதே பென்சின் டைசோனியம் குளோரைடை HClக்கு பதில் வந்து HBr அப்படிங்கிறது சேர்த்தோம்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் குப்ரஸ் புரோமைடு புரோமோபென்சின் ஃபார்ம் ஆகும். இதுவும் சான் மேயர் ரியாக்ஷன் தான். பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட பொட்டாசியம் சைனைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் குப்ரஸ் சைனைடு முன்னாடி சேர்த்தோம்னா Cn போய் சேர்ந்துடும். அப்போ CCH5Cn, அதாவது சைனோபென்சின். ஸோ இதான் வந்து சான் மேயர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது கேட்டர்மேன் ரியாக்ஷன். இதுவும் அரைல் ஹாலைடை ஃபார்ம் பண்ணுறது. பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட அதே HCl சான் மேயர் ரியாக்ஷனில் குப்ரஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து காப்பர். அப்போ பென்சின் டைசோனியம் குளோரைடு HCl அண்ட் காப்பர் டு கிவ்ஸ் எ குளோரோபென்சின். அதே மாதிரி பென்சின் டைசோனியம் குளோரைடு HBr இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் டு ஃபார்ம்ஸ் ஏ புரோமோபென்சின். ஸோ இதான் வந்து கேட்டர்மேன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. உங்களுக்கு சான் மேயர் ரியாக்ஷன் புரியுது, கேட்டர்மேன் ரியாக்ஷன் புரியுது. இது ரெண்டுமே தனித்தனியாக 3 மார்க் அல்லது 2 மார்க்கில் தனித்தனியாக கேட்கலாம். அடுத்தது காம்பர்க் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? இது வந்து பைஃபினைல் உருவாக்கக்கூடிய வினை. பைஃபினைல் அப்படின்னா என்னது? CCH5 சிங்கிள் பாண்ட் C6H5. அந்த டைஃபினைல் தான் பைஃபினைல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஃபினைல் குரூப்பும் ஒன்றா சேர்ந்துருக்கும். இப்போ இதுக்கு பென்சின் டைசோனியம் குளோரைடு ப்ளஸ் பென்சீன் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு பேஸ், கரெக்டுங்களா? அந்த பேஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பென்சினில் இருக்கக்கூடிய H+ ரிமூவ் பண்ணிடும், புரோட்டானை ரிமூவ் பண்ணிடும். அப்போ பென்சின் டைசோனியம் குளோரைடில் இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப்பும் பென்சினில் இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப்பும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பைஃபினைல் அப்படிங்கிறது உருவாக்கிடும், ப்ளஸ் N2 கேஸ் ப்ளஸ் HCl. இது வந்து என்ன அப்படின்னா காம்பர்க் ரியாக்ஷன். அடுத்தது பென்சின் டைசோனியம் குளோரைடு டு அயோடோபென்சின் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடுக்கு நம்ம பொட்டாசியம் அயோடைட் சேர்த்து கொஞ்சம் வார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பென்சின் டைசோனியம் குளோரைடு அப்படிங்கிறதுல ஃபினைல் குரூப்பு அயோடின் கூட சேர்ந்துடும். இப்போ C6H5I ப்ளஸ் KCl கிடைக்கும், ப்ளஸ் N2 கேஸ் கிடைக்கும். ஸோ இதான் வந்து அயோடோபென்சின் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ஹவு டு யூ கன்வெர்ட் பென்சின் டைசோனியம் குளோரைடு இன்டு அயோடோபென்சின் அப்படின்னு கேட்டால் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதலாம். ஹவு டு யூ கன்வெர்ட் பென்சின் டைசோனியம் குளோரைடு இன்டு பைஃபினைல் அப்படின்னு கேட்டாங்கன்னா காம்பர்க் ரியாக்ஷன் எழுதணும். கன்வெர்ட் பென்சின் டைசோனியம் குளோரைடு இன்டு குளோரோபென்சின் பை யூசிங் குப்ரஸ் சால்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா சான் மேயர் ரியாக்ஷன். கன்வெர்ட் பென்சின் டைசோனியம் குளோரைடு இன்டு குளோரோபென்சின் பை யூசிங் ஏ காப்பர் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா நம்ம கேட்டர்மேன் ரியாக்ஷன் எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த கிளாஸில் நமக்கு என்ன புரியுது? சான் மேயர் ரியாக்ஷன் என்னன்னு புரியுதா? அது கேட்டர்மேன் ரியாக்ஷனுங்கிறது புரியுதா? ரெண்டுமே அரைல் ஹாலைடை உருவாக்குறது, ஜஸ்ட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். சான் மேயர் ரியாக்ஷனில் குப்ரஸ் சால்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேட்டர்மேன் ரியாக்ஷனில் காப்பர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். காம்பர்க் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பைஃபினைல் உருவாக்குவோம். அடுத்தது பென்சின் டைசோனியம் குளோரைட்லேருந்து அயோடோபென்சின் ஃபார்ம் ஆகும்னா பொட்டாசியம் அயோடைடு யூஸ் பண்ணணும். சரிங்களா? தேங்க்யூ.